சென்னை நந்தனத்தில் உள்ள வணிக வரி தலைமை அலுவலகம் முன்பாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிக வரித்துறை அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் ப. ஆலி ஷீலா தலைமையில் சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் த. அமிர்தகுமார் துவக்கி வைத்து கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார். அப்போது அவர் தமிழக முதல்வரை கடந்த 26/5/2026 அன்று சந்தித்த போது தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துக் கூறியதாகவும், அதற்கு அவர் தற்போது நிதி நிலைமை சரியில்லை என்றும் மிக விரைவில் சரி செய்யப்பட்டு உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றார். அதேபோன்று பழைய பென்ஷன் திட்டத்தையும் கொண்டு வருவதாக கூறியுள்ளார். தற்போது 308 துணை மாநில வரி அலுவலர்களுடன் கடந்த ஒரு வருட காலமாக தேர்ந்தெடுத்த பதவி உயர்வு பட்டியலை வெளியிடாமல் ஆணையர் அலுவலகத்தில் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். இது தொடர்பாக கடந்த ஜனவரி மாதமே இந்த துறை ஆணையரை சந்தித்து பேசியும் பலனில்லை. இந்த பதவி உயர்வை 26/6/2026க்குள் வழங்கவில்லை என்றால் காலாவதி ஆகிவிடும் என்றும் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். துறையில் பணிபுரியும் அலுவலர்களிலும் பணி உயர்வு வாய்ப்புகளை பாதிக்கின்றவாறு வணிக வரி ஆணையர் வெளியிடப்பட்ட பணிவு மூப்பு பட்டியலில் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருமிகு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றார்கள். பதவியேற்கும் போது இதன் பிறகு தமிழ்நாட்டில் பணிபுரிந்த அரசர்கள் ஆகியோருடைய நலன்கள் தொடர்ந்து காக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். எங்களுக்கு மகிழ்வாகத்தான் இருந்தது. அதேபோல 26/10 அன்று மாலையே நான் முதலமைச்சர் சந்தித்தேன். அதன் பிறகு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான அழைப்பின் பேரில் 26/5/2026 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து பல்வேறு நிலுவை கோரிக்கைகள் சம்பந்தமாக அவரிடம் பேசினோம். அவரும் சற்று கால தாமதம் எடுத்துக்கொள்ளும், நிதி நிலைமை மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக எங்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை, கூடிய விரைவில் இவையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று உத்தரவாதம் அளித்தார்கள். குறிப்பாக 23 ஆண்டுகளாக கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கின்ற பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை 22 ஆண்டுகளாக காத்திருந்தோம். 23ஆம் ஆண்டு 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் அதை நாங்கள் முழுமையாக ஏற்றோம். ஏன் காரணம், 90% நமக்கு லாபம் இருந்த காரணத்தினால் நாங்கள் அது முழுமையாக வரவேற்றோம். ஆனால் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணைக்கான இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான வழிமுறைகள் இதுவரை வெளியிடப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் ஏறக்குறைய 5 மாதங்களாக பணி ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதியம் பெறாமல் இருக்கின்ற துர்ப்பாக்கிய நிலைமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். கூடிய விரைவில் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார்கள். நாங்கள் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டது. தமிழ்நாடு துணை வணிக வரி அலுவலக ஒன்றியமானது தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியத்தினுடைய பிரதான இணைப்பு சங்கங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. இந்த தமிழ்நாடு வணிக வரி அலுவலக ஒன்றியத்தின் சார்பில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு காரணம் தமிழ்நாடு அரசு அல்ல என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். என்ன காரணம் எனில், ஏறக்குறைய அந்த தகுதி வாய்ந்த பட்டியல் வெளியிடப்பட்டு ஏறக்குறைய 1 ஆண்டுகள் ஆக போகிறது. இதற்கான பதவி உயர்வை இதுவரை அரசு வழங்காமல் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் எனில், வணிக வரித்துறையுடைய ஆணையரகத்துடைய அலட்சிய போக்குத்தான் முக்கிய காரணம். இன்னும் சொல்லப்போனால் கடந்த வருடங்களை கூட விட்டு விடுவோம். ஜனவரியிலிருந்து இதற்கான பணிகளை நாம் தொடங்கி பல்வேறு முறை நாம் ஆணையரகம் பேச்சுவார்த்தை சென்றிருந்தாலும் கூட இதுவரை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மாநில பொதுச் செயலாளர் கே. சரவணமூர்த்தி, மாநில பொருளாளர் நா. ராஜேஷ், தென் சென்னை மாவட்ட தலைவர் சம்பத்குமார் உட்பட தமிழகம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட சாகுமறை உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.